ஆனா இப்போ அவர் போற இடங்கள்லாம் கடுமையான கூட்டம் கூடுது. அது மறுக்க முடியாத உண்மை. கூட்டம் ரியாக்ட் பண்ணுது. கண்டிப்பா. ஸோ அவருக்கு ஒரு முதலமைச்சருங்கிற மாதிரியான ஒரு எண்ணமே அவருக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20% வாக்கு பலம் அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு பலம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பணம் செலவழிக்காமல் எடுத்தது தான். ஸோ அந்த வாக்கு எளிதில் போயிரும்னு சொல்ல முடியாது. விஜய் வேணா அதில் உள்ள பிள்ளை வெள்ளாளர்கள் ஓட்டும் ஒரு சில தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கையும் பிரிக்கலாம். மற்றபடி அவருக்கு அந்த ஓட்டில் வந்து பெரிய சேதாரம் இருக்குன்னு நான் கருதலை. ஏன்னா 24 அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். ஒற்றை தலைமையாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். நம்ம அதை மறுத்துக்கிட்டு பேசக்கூடாது. ஒரு வேளையில் சீமா நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு, இவர் நிலைப்பாட்டில் மாறிட்டாருன்னு சொல்லும்போது ஒரு பாஜக எதிர்ப்பு ஓட்டு அதில் உள்ள ஓட்டு வரலாம். அதுக்குள்ளே பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருந்திருக்குமா? இருந்தால் வரும். அது இருந்திருக்குன்னு எனக்கு அதில் தோணலை. ஸோ அந்த நிலைப்பாட்டில் மாறினதில் உள்ள தாக்கம் பாதிப்பு வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். அதே போல் விஜய் என்ட்ரியில் கொஞ்சம் பிள்ளை வெள்ளாளர் ஓட்டும், கொஞ்சம் புறமொழியாளர் ஓட்டும், சீமான்ட்ட போக முடியாதுங்கிற அந்த ஓட்டுக்கள் புறமொழியாளர் ஓட்டும் இவருக்கு போகுமே தவிர, மற்றபடி 2024 எடுத்த ஓட்டு ஆல்மோஸ்ட் அவர் தலைமைக்கு எடுத்த ஓட்டு தான். அது நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. எப்படி கலைஞர் தலைமைக்கு 77 விழுந்த ஓட்டு எல்லா இடர்பாடையும் மீறி கலைஞருக்கு விழுந்த ஓட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி 2024 இரட்டை தலைமை போன பிறகு விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான்னு நான் பார்க்கணும்.